ஒப்பாரிகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். அது சமம் இருக்கும், அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அதுக்குள்ள பொருள் இருக்கும். பாட்டு பாடுவாங்க, சந்தம் இருக்கும், பொருள் இருக்கும், அழுக வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. வெல்கம் டு ஆதன் சினிமா. அனல் பாயும் பறையோசை உன் வாழ்வின் கீதம் ஆகிடுமே அப்படிங்கிற வரியின் மூலயமா தெரில, எனக்கு முதல்ல அந்த வரி தான் ஓகே, யார் இவங்க இந்த பாட்டு எழுதுனது அப்படின்ட்டு ஒரு தேடலுக்குள்ளே கொண்டு வந்து, அதுக்கப்புறம் பார்த்தா வரிசையாக இத்தனை வருஷமாக இத்தனை ஹிட் பாடல்கள், இத்தனை நல்ல சென்சிபிளான பாடல்கள் எழுதின உமாதேவி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். மேம் வணக்கம். வணக்கம். முதல்ல தண்டகாரண்யம்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். தண்டகாரண்யம் படத்தில் காவக்காடை பாட்டு, அந்த பாட்டோட சவுண்டிங்கும் சரி, அந்த பாட்டை பாடின விதமும் சரி, அது எழுதப்பட்ட விதமும் சரி, ரொம்ப புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு காதல் பாட்டை ஒரு அவ்வளோ மூர்க்கமாக ஒரு ஆக்ரோஷமாக லவ் அப்படி வெளிப்படுத்துறது இருக்கு இல்லையா, அந்த பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த பாட்டை எழுதின விதம் பற்றி சொல்லுங்கள் மேம். ரொம்ப நன்றி. ஆதன் சேனலுக்கு இது முதல் முறையாக வந்திருக்கு. இப்போ தான் தண்டகாரண்யம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அது காவக்காடு. அது நீங்கள் காதல் பாடல் சொன்னீங்க, அதுக்குள்ளே காதல்ன்றது ஒரு 2 வரி அந்த மாதிரி தான் வரும். 4 வரி வந்து வச்சுருப்போம். நீலமலை கூந்தல் என காடு இருக்க, உன் ஞாபகத்தை சூடிக்கொண்டு நான் அலைய, ஆளிலைகள் மேலெழுந்து பாட்டிசைக்க, உன் ஆலிங்கனா வாசத்தில் நான் திளைக்க அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து முழுக்க வந்து புறம் சார்ந்த பாடல் தான். ஒரு மீண்டு எழுதல் தான். மீண்டெழுதல், ஒரு அழுத்தப்பட்ட மனநிலையிலிருந்து மீண்டு எழக்கூடிய வரிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணது. அதுக்கு இடையில வந்துட்டு அவளோட உணர்வையும் சொல்லணும். ஒரு போராட்டத்துக்கு நடுவில் தான் எங்கள் காதலே மலர்ந்துட்டுருக்கு. எல்லாரோட, ஒரு சேவோட காதலாக இருக்கட்டும், அம்பேத்கரோட காதலாக இருக்கட்டும், பெரியாரோடதாக இருக்கட்டும், மார்க்ஸோடதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து என்னதான் நமக்குள்ளே வந்து ஒரு புரட்சி மனநிலை இருந்தாலும், அந்த சமூகத்தை மீட்டெடுக்கணுன்ற எண்ணம் இருந்தாலும், அதை எது நம்மளை இன்னும் உந்தி தள்ளுது அப்படின்னா காதல் தான். அந்த காதலை வந்து இதுக்குள்ளே சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அந்த நீலமலை கூந்தல் என காடு இருக்கு அப்படின்னு பாடினது. அது அந்த வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. அது அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அதுக்குள்ளே இந்த காதலை வந்து சொல்கிறது, அதுவும் காடு, ஒரு மலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த காடு தான் அவளோட உலகமே. அவங்க 2 பேரோட உலகமும் காடு தான். அந்த மக்களோட உலகமும் அந்த மலை தான், காடு தான் அப்படின்னு இருக்கும்போது, அதாவது எந்த அளவுக்கு காடுனா தாய்க்கருவே காவக்காடே அப்படிங்கிற அளவுக்கு. ஆமாம், அந்த மலையிலிருந்து தான், மலையோட வளங்கள் அப்படின்னு சொல்லி பேசுறது எல்லாமே. மலைன்றது வெறும் மலை கிடையாது, அது மிகப்பெரிய செல்வம் நமக்கு அப்படின்றது. நம்மளுடைய மூதாதைகள், நம்மளுடைய எல்லாமும், நம்முடைய ஆற்றல்கள் எல்லாமே வந்து இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள்கிட்ட தான். அப்போ அதை வந்து மீட்டு எடுக்கக்கூடிய ஒன்றா அந்த பாட்டை வந்து பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் காவக்காடை பண்ணது. அதில் இந்த இடம் வந்து அந்த 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 பெண்ணோட நிலை என்னவா இருக்குது, இதுக்கு நடுவில் அப்படின்றத சொல்லணும் அப்படின்னு பண்ணது தான் அந்த வரிகள். இதில் அந்த கல்லேந்தி வில்லேந்தி கற்காலம் கையில் ஏந்தி மண்மக்கள் படையோடு வருவோமே அப்படின்னு சொல்லி அந்த வரி தான் தீம் சாங்காகவே, தீமாவே வந்து வரும். நீங்கள் ட்ரெய்லர்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னாலே அந்த வரிகள் வந்து வரும். இது கல்லேந்தி வில்லேந்தி அப்படின்றது நம்மளுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு போர்னா வெறும் ஆயுதங்களை மட்டுமே வச்சு செய்யறது மட்டும் கிடையாது. அதோடு சேர்ந்து நம்முடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த வித்தைகளையும் அவங்ககிட்டருந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல்களையும் சேர்ந்து தான் போர் அப்படின்னு சொல்கிறது. அந்த போர்ன்றதை விட, போர்னா ஆயுதங்களோட பண்ணணுன்றது கூட கிடையாது. நம்முடைய மனமே வந்து ஒரு போர் தான் செஞ்சிட்ருக்கு. நம்முடைய எண்ணங்களே வந்து ஒரு போர் தான். நமக்குள்ளவே வந்து நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். செய்யலாமா, செய்யக்கூடாதா, பேசலாமா, பேசக்கூடாதா அப்படின்ற இன்னும் முடிவு, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கூட ஒரு போர் தான். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ண அலைகள் இருக்குல்ல, அதுவே வந்து ஒரு போர் தான். அகம் சார்ந்ததாக இருக்குது, அது புறம் சார்ந்ததாக இருக்குது. ஆமாம். அப்போது அது எல்லாமே எது அப்படின்னா, நம்ம முன்னாடி நம்முடைய அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, தாத்தா பாட்டி எப்படி, இந்த சமூகம் எப்படியான முடிவுகளை வந்து எடுக்கிறதுக்கு எது காரணமாக இருந்ததுன்னா, ஏற்கனவே செய்யப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தான், ஏற்கனவே வந்து நம்ம கற்றுக்கிட்டுறதுல இருந்து தான். இதெல்லாம் வந்து இந்த பாட்டுக்குள்ளே வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் பர்சனலாக. அப்படி தான் வந்துட்டு இந்த 4 வரியில், ஏன்னா ஒரு பாடலாசிரியராக ஒரு டியூனுக்குள்ளே தான் நம்மளுடைய வரிகளை நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதுலேருந்து இந்த வரிகளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, ஹோல் கம்போசிஷனில் அந்த அன்பேங்கிற வார்த்தையை ஆக்ரோஷமாக சொன்னது இருக்குல்ல,
அன்பே. அது அன்பே இல்ல, அம்பே அப்படின்னு ஓகே. சொல்லி. பட் லிரிக்கெல்லாம் அம்மா அன்பேன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அம்பே தான் அது. ஓகே. அம்பேன்னு சொல்லி வரும். அம்பு. அந்த அம்பு கிடையாது. ஆனா நம்ம அப்படி சொல்றோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு அம்பு வந்து அது மட்டும் தான் தமிழ்ல. ஆனா அது மட்டுமே கிடையாது. அம்பேன்னு வரும். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹை பிச்சில் போறது எம்பேன்னு சொல்லியும் வரும். அம்பே அப்படின்னா நம்முடைய பழங்குடிகளுடைய, நீங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் கிட்ட அவங்கள வந்து அம்மாவை என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா அம்பேன்னு தான் அந்த சொல் வந்து அப்படி தான் ஆரம்பிச்சது. இப்போ தமிழ்னு நம்ம சொல்லும்போது தமிழ்ன்றது இன்னைக்கு நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் அல்லது ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு கூட நம்மளுக்கு இந்த சொல் தமிழ்னு கிடச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழ்ன்ற சொல் உருவாகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ உச்சரிப்புகளாக வந்து அது மருவி வந்திருக்குது. தமிழன்னு சொல்லி சொல்லுவோம், தமிழ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மொழி வந்து கூர்மைப்படுத்தப்படுறது தான். அந்த கூர்மைக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி அது பல உருக்கள் வந்து கொண்டிருக்கும். அப்படிதான் அம்பேன்றது கூட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பழங்குடிகள் கிட்ட அம்பேன்றது தோற்றம் சொல்றேன். தோற்றம் முதன்மை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அம்பே அப்படின்னா அம்மா அப்படின்னு சொல்றது தான். இப்போ எம்பேனா என் தாய், எம்பே அப்படின்னா என் தாயே அப்படின்னு சொல்றது தான். அதை வந்துட்டு அது உண்மையிலேயே சொல்லணும்னா ஜஸ்டினுக்கு தான் நன்றி சொல்லணும். ஜஸ்டின் அந்த வார்த்தையை வந்து கொண்டு வந்தது, அந்த சொல்லை வந்து எடுத்தது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் அவ்வளோ ஒரு ஆக்ரோஷத்தோடவும், அது கோபம் மட்டும் அந்த சொல்லுக்குள்ள இருக்காது. அதுக்குள்ள எம்பேன்னு சொல்லும்போது ஒரு 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 அலறல் இருக்கும், ஒரு கையறு நிலை இருக்கும், கைவிடப்பட்ட அந்த நிலை இருக்குல்ல, அதையும் அதுக்குள்ள சொல்லி ஆகணும். ஆனால் ஒரு தொய்ந்து போன நேரத்தில் நம்ம நொடிஞ்சு கீழே விழுவோம்ல, அது கிடையாது. அந்த டியூனுக்குள்ள அந்த சொல்லுக்குள்ள நீங்கள் அந்த ஜஸ்டின் பாட வச்சதில் அறிவு பாடியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தொய்ஞ்சு போகிறதா இருக்காது, விழுந்து போகிறதா இருக்காது. அது சொல்லும் போதே அந்த அழும்போது ஒப்பாரிகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம். அதை அழும்போதே அழுக வரும். அந்த சொல்லையும் பாடிட்டே தான், ஒப்பாரி பாட்டே நம்மக்கிட்ட அப்படி தான் இருக்கும். சமம் இருக்கும், அழுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, அதுக்குள்ளே பொருள் இருக்கும். பாட்டு பாடுவாங்க, சந்தம் இருக்கும், பொருள் இருக்கும், அழுக வரும், எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அந்த இடத்துல இருந்து தான் நம்ம மக்கள்கிட்ட இருந்து தான், நாட்டார் வழக்காற்றியல்ல இருந்து தான், நம்மளுடைய வாழ்வியல்ல இருந்து தான், நம்மளுடைய ஒப்பாரிகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அங்கேருந்து எடுக்கிறது தான். ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு காட்டுக்கு கொண்டு போய் கற்பனையில் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ ஒரு நிலத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன். நம்ம சொன்ன அந்த நிபந்தனைகளுக்கு வரலான்னு நினைக்கிறேன். என்ஜிகே படத்தில் உள்ள அன்பே பேரன்பே பாட்டு ரீசெண்டாக கூட இன்ஸ்டாகிராமில் யாரோ டீகோட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஒரு ஆல்ரெடி திருமணமான ஒரு ஆணை நோக்கி ஒரு பெண் பாடுறா. என்னன்னா அந்த வரிகள் என்னென்னா, இரவோடு ஒளியாய் கூடும் உறவொன்று கேட்கிறேன், வரைமீறும் இவளின் ஆசை நிறைவேற பார்க்கிறேன், நதிசேரும் கடலின் மீது மழை நீராய் சேருவேன். அந்த ஒரு இரவோடு ஒளி கூடவே கூடாது, ஆனாலுமே நான் அதுக்காக ஏங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வரிகள். ப்ளஸ் அந்த ஆண் பாடக்கூடிய பாட்டும் அப்படிதான், அந்த இயலாமை, அந்த காதலுக்குள்ளே இருக்கக்கூடிய இயலாமைகளை சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கும். என்றைக்கோ வந்தது அந்த பாட்டு, பட் ஒரு 5 வருஷம் கடந்துமே கூட இன்றைக்குமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த பாட்டு உருவான விதம் சொல்லுங்கள். செல்வா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. செல்வா சார் கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுதான் சிச்சுவேஷன். திருமணமான ஒருத்தன் நல்ல அரசியல் முதிர்ச்சி அடைந்த ஒரு பெண்ணோட அரசியல் முதிர்ச்சின்றது டிப்பிக்கல் பொலிட்டிக்கல் அந்த இடத்துக்குள்ளே இருக்கிறா. ஆனால் அவள் தான் வந்து அவள் தீர்மானிக்கிற ஒரு பர்சன் தான் அங்கே வந்து ஜெயிக்க முடியுன்றது தான், அரசியலில் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு திறமை மிக்க ஒரு சாணக்கியத்தனம் உள்ள ஒரு பெண். இதுவே வந்து நமக்கு புதுசு தான். ஏன்னா எப்பவுமே சாணக்கியத்தனம் ஆண்கிட்ட தான் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, கிங் மேக்கராக எப்போவுமே வந்து ஒரு ஆண் தான் இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாகவும் அப்படி தான் இருந்திருக்குங்க. ஏன்னா பெண்ணோட அறிவுன்றது அவையோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா அதை அங்கீகரிக்கக்கூடிய அந்த ஒரு திடம், ஒரு ஆண் திடம் இருக்குல்ல, ஒரு பெண்ணோட அறிவை வந்து அங்கீகரிக்கிற ஆணை வந்து அவனே வந்து அவன் தான் சொல்லலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஆண். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஒரு டிசிஷன் மேக்கராக வந்து இருப்பாள், கிங் மேக்கராக வந்து இருப்பாள். அந்த பெண் மீது வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு ஆளுமை மிக்க பெண் மீது ஒரு எப்படி கோவலனுக்கு வந்து கண்ணகி மீது விட மாதவி மீது காதல் வரும்ல, அது ஏன்னா அவன் ஒரு கலா ரசிகன்றது தான். அவன் வந்து அப்படி ஒரு பெண் மீது அவனுக்கு ஒரு காதல் எழுதுன்றது தான். அதை தான் இந்த இடத்துலையுமே வந்து நடந்திருக்கும்.
நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஒருவேளை நான் இலக்கியங்கள்லேருந்து வர்றதுனால, இலக்கியத்தை நான் படிச்சுட்டு படித்ததுனால, ஒரு பேராசிரியராக நான் பாடம் எடுத்ததுனால, எனக்கு நான் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாமே வந்து நம்ம இலக்கியங்களுக்குள்ளே இருக்குது. இல்லாத அது வேற ஒன்றா வந்து இருக்குன்றது தான். ஆனால் நம்மளால் அதை வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்க முடியும்ல. அப்படி தான் இந்த கதையை நான் சார் வந்து எனக்கு சொல்லும்போது அதுதான் அந்த ட்ரையாங்கல் தான் ஞாபகம் வந்தது. கோவலன் கண்ணகி மாதவி சிலப்பதிகாரம்ல இருந்து தான் அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போது அந்த அந்த பெண் மீதான ஒரு காதல், அதை இன்னும் பூடகமாக கவிதையாக அதை சொல்லணும் அப்படின்னு நேரடியாக சொல்லிடாம எக்ஸ்பிரஸ் பண்ணிடாம நேரடியாக சொல்லலாம். ஆனால் என்னோட லாங்குவேஜ் அது கிடையாது. ஓகே. அதனால சார் என்னை தேர்ந்தெடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். அதை இப்படி வந்து நம்ம இலைமறை காயாக நம்ம சொல்லணும் அப்படின்றது தான், பூடகமாக பேசணும் சொல்லணும் அப்படின்றது தான் இந்த பாடலே. இது சரி தப்பு அப்படின்றதுக்குள்ளே வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பேசலாம். இந்த சமூகம் என்னவா இருக்குதுல இருந்ததுன்னா நம்ம பேசணுமே. ஆனால் நம்மளோட இடத்துல இருந்து இல்லை இது சரி, எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். எல்லாருமே ஒரு சித்தாந்தங்களோட தான் இங்கே வந்து சுரண்டுட்டு இருக்கிறோமே, வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. அவரவருக்கு அவரவர் சித்தாந்தம் சரி, அவ்வளோதான். ஆனால் இன்னொருத்தரோட தப்புன்னு சொல்லி சொல்கிறதுக்கு எது தப்பு அப்படின்னா, சமூகத்தை பண்படுத்தாத எல்லாமே தப்பு தான். எப்படிப்பட்ட சித்தாந்தமாக இருந்தாலும் சமூகத்துக்கு அதனால் எந்த பயனும் இல்லை, பகுத்தறிவுடையதான் அந்த சித்தாந்தம் இல்லை, பயனுடையதான் அந்த சித்தாந்தம் இல்லை, நடைமுறைக்கு உகந்ததான் அந்த சித்தாந்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அது தூக்கி எறியப்பட வேண்டியது தான். அப்போது இந்த இடத்துல இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இது ஊரில் நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கீழே கமெண்ட்ஸ் வந்திருக்கலாம், இது ஒரு பாட்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்லை, ஒரு பார்த்த வரைக்கும் அதை அப்ரிஷியேட் தான் பண்ணாங்கங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் சொன்ன டாப்பிக்லேயே எனக்கு இன்னொரு பாடல்லேருந்து இந்த கேள்வி வருது. வசந்த காலங்களோட சரணமில் பார்த்தீங்கன்னா, காதலின் வேதங்களில் நியாயங்கள் மாறி போகுதோ எண்ணங்கள் மீறிடுதோ. ஜானுவோட வாழ்க்கையிலையுமே இப்போது இவங்க எப்படியோ அப்படி தான் ஜானு ஆல்ரெடி திருமணமானவங்க. நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற விமர்சனம் வந்து 96 படத்துக்கு நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது அதுலேருந்து என்னோட கேள்வி அதுவாகவே வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்கமான உறவு இருக்கு இல்லையா, நம்ம ஒருத்தவங்களோட கமிட்டடாக இருக்கிறவங்கிறத தாண்டி அப்படி கட்டுப்படுத்துகிற அளவுக்கு மனம் அவ்வளோ இலகுவானதாங்கிறதும் என்னோட கேள்வியாக இருக்குது. இன்னொரு இல்லை, அது அவங்களுடைய இடத்துல இருந்து ஒரு 2 நபர்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல அது என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி என்னவா அவங்க இருந்தாங்கன்னு தெரியாது. அந்த உறவை எப்படி கையாளுறது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் கிடையாது, அந்த இருவர் தான். அவங்க 2 பேர் தான் அந்த உறவை எப்படி கையாளணுன்றதுக்குள்ள வந்து இருக்கிறாங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சமூகம் கட்டமைச்சிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை, குடும்ப அமைப்பு அப்படின்றதுக்குள்ள இருந்து அது நியாயம்னு சொல்லி பேசுறதுல இருந்து கண்டிப்பாக வந்து அது தப்பு தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் கிராமங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமங்களில் போனோம்னா ரொம்ப இயல்பாகவே நடந்துட்டு இருக்கும். அதுலேயே நீங்கள் இன்னமும் வந்து ஆண்களுக்கு அது வந்து ரொம்ப பலமாக தானே இருக்குது. ஒரு ஆண் தானே 2 பெண்களை திருமணம் பண்ணிக்கிற, ஒரு பெண் அப்படி கிடையாது இல்லை. இதுவே வந்து ஒரு இதை வந்து ஒரு கொண்டாடிட்டு இருந்தவன் தானே. முருகனையும் நம்ம அப்படி தானே கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரோல் மாடலாகவே நம்ம முருகனையும் வந்து வச்சு இதில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஊர்லலாம் அது நடக்கும். முருகனுக்கே வந்து 2 ஒய்ஃப் அப்படின்றத நியாயப்படுத்துறதுக்கு தான். தான் செய்யக்கூடிய தவறு சரின்றதை தாண்டி தன்னுடைய செயல் சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு கடவுள் இருக்கார்ல. சிவனா கூட இருக்கட்டுமே, கங்கை ஒரு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிலாம் வந்து நம்ம பேசுகிறோம்ல. அப்போது இந்த சரி தப்புன்றது தாண்டி 2 உயிர்கள், 2 நபர்கள், அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அங்கே என்னவா மையமிடுதுன்றது தான் என்னுடைய கவிதைகள். நான் அந்த 2 ஒரு ஆணாகவும் நான் எழுதணும், பெண்ணாகவும் நான் எழுதும்போது அந்த 2 உணர்வுகளுடைய மோதல்களை நான் கவிதையாக்கணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது வெற்றி பெறும்போது அது இன்னும் வந்து கூடுதலாக என்னுடைய ரசிகர்கள் தமிழ் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேனே. 2 பேரோட உணர்வுகளையும் அந்த உணர்ச்சி மோதல்களையும் தனித்தனியாக இருந்து எழுதும்போது அது என்னவா வெளிப்படும் அப்படின்றது தானே. நீங்கள் எண்ணங்கள் மீறிடுதுன்னு சொல்லும்போது என்னால் உன்னை அணைச்சிக்கணும்னு தோணும், ஆனால் முடியாது. ஆனால் இந்த சமூகம் விதிச்சிருக்கிற விதிகள் இருக்கு இல்லையா, அந்த விதிகளை நான் தாண்டணும்னா அதுக்கு நீ தயாராக இருக்கணும். நான் என்னால் கூட தாண்டிட முடியும், ஆனால் நீ அதுக்கு தயாராக இருக்கணுன்றது தான். என்னுடைய எண்ணங்கள்லேருந்து மட்டுமே கிடையாது, நான் எதிரில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒப்புதல் என்னவா இருக்குது, அவங்களுடைய எதிர்வினையா அது வந்து என்னவா இருக்குது, நேர்வினையா எதிர்வினையான்றதை வந்து பொறுத்து தான் நம்மளுடைய உணர்வையும் நம்ம அங்கே கையாள முடியும். ஆனால் அதுவா இல்லை
ஒரு ஒரு திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது ஒரு பெண் திருமணத்தை ஒத்துக்கல அப்படின்னா அந்த பெண் மீது ஆசிட் வீசக்கூடிய சமூகமாக தானே இந்த சமூகம் இருக்குது. திருமணத்தை ஒத்துக்கலைன்னா காதலையே ஒத்துக்கலனா திருமணத்தை விடுங்க, காதலையே ஒத்துக்கல அப்படின்னா அவளை வந்து கொலையும் பண்ணலாம் அப்படின்றது, பாலியல் வன்முறை பண்ணலாம், பாலியல் வன்முறை பண்ணி கொலையும் பண்ணலான்ற அளவுக்கு சகஜமாக தான் இன்றைக்கி வந்து ஆயிட்டுருக்கு. நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஒரு நாள் யூடியூப்பில் ஒரு கண்ணம்மா பாடல் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வரி கேட்டுட்டு எங்கள் அம்மா உடனே அந்த பாட்டை நிறுத்திட்டு அதை யார் எழுதுனாங்கன்ட்டு கொஞ்சம் பாரு அப்படின்னாங்க. என்ன வரினா, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் மிதக்கின்றதே கிடைக்கின்றதே அப்படின்ட்டு. அவங்க திடமாக நம்பின ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரியை ஒரு பெண்ணால் மட்டும் தான் எழுதியிருக்க முடியும், ஒரு ஆணால் அதை எழுதியிருக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் ஆமாம் உமாதேவி பேர் அப்படின்ட்டு அங்கேருந்து தான் எங்களோட குடும்பம், எங்கள் ஃபேமிலியில் நல்லா மியூசிக் கேட்போம். அப்போ அவங்களுக்கு பரிச்சயமாகிற பேராக அது மாறுது. ஸோ அந்த வரி, அந்த மெட்டஃபர் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நான் அது அந்த புன்னகையோட கூட அந்த கேள்வியை கேட்க முடியல. ஒரு கணக்கின்ற பால் போல் ஒரு காதல் கிடைக்குதுங்கிறது. ஸோ அந்த பாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், குறிப்பாக அந்த வரியோட எங்கேருந்து? நன்றி ரஞ்சித் சாருக்கு. அது நிஜம்தான், அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது நான் தான். ஓகே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ காதல் இருக்கும், ஆனால் அந்த காதலுக்கான எப்படி சொல்கிறது, அதை நேரடியாக இப்படியே சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. சரியான இடத்துல அதை பொருத்த முடியுமா அப்படின்றது தான், சரியான இடத்துல போயிட்டு சேரலை அப்படின்றது தான், சேருமான்றது தான். அது சேரவே இல்லை, சேராதுன்னு தெரியும். இந்த பாட்டு கேட்டுட்டு எனக்கு ரஞ்சித் சாருக்கு தான் நான் பண்ணி கொடுத்தது. ஆனால் ஒரு நாள் திடீர்னு எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் அனுப்புனார் ரஞ்சித் சார். எப்போவுமே வந்து அப்படி சொல்ல மாட்டார். சாங் வந்துட்டு நம்ம அந்த டைமில் நாங்கள் எழுதுகிறோம், இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இது ஓகே, அவ்வளோதான் பேசுவாங்க. சார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக பண்ணிட்டேன் அப்படிலாம் வந்து சொன்னதே கிடையாது, இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் இந்த பாட்டுக்கு அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். தொடர்ந்து ரிப்பீட்டடாக அவர் கேட்டுட்டு இருந்திருக்கிறார் அந்த பாட்டை. செம்ம கவிஞர் உமானி அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. இது எப்படி எழுதுன இந்த வரியை, செம்ம கவிஞர் உமானி, அவ்வளோதான் அந்த மெசேஜ். அதுக்கப்புறம் சரி சார் கேட்டிருக்கிறாரு போல் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னொரு வாட்டி நேராகவே என்கிட்ட கேட்கும்போது என்ன கேட்டார்னா, நீ இந்த மாதிரி எழுதுறியே, நீ யாரை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அது என்னுடைய நண்பர்கள் தோழிகள்கிட்ட கூட சொல்கிறதும் வந்து அதை எங்கேயும் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படி ஒரு காதல் இல்லை அப்படின்றது தான். ஆனால் இருக்குது அந்த காதல். எப்படின்னா, என்னோட கற்பனைக்குள்ளே இருக்கிறான் அவன் இருக்கிறான், அந்த என்னோட கற்பனையில் தான் அவன் இருக்கிறான். உண்மையிலேயே நிஜத்தில் அப்படி ஒருத்தன் இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, நிஜத்தை தாண்டன ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம். அது அப்படி ஒருத்தர் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு நிபந்தனையற்ற ஒரு அன்பை வந்து எடுத்துக்கிறதுக்கும் சரி, என்னை பொறுத்துக்கிறதுக்கும் சரி, அப்படி ஒருத்தர்லாம் வந்து இருக்கிறது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால என்னுடைய கவிதைகள்லையும் என்னுடைய படைப்புகள்லையும் அப்படி ஒருத்தரை நான் நேசிக்கிறேன். அவன் தான் என்னோட ஹீரோ. அவனுக்கானது தான் அந்த காதல், அந்த காத்திருப்பு, எப்படி சொல்றது, மேபி அப்படி ஒரு கற்பனையா ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் எத்தனை காலம் வேணாலும் அந்த கவிதையா நிஜமா இருந்தா ஒரு 6 மாசத்தோ இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் அவரை நினைச்ச வெறுப்பு வந்துடும், சலிப்பு வந்துடும், இந்த மாதிரியான. இல்லை அப்படிலாம் சலிப்புலாம் வருமானலாம் எனக்கு தெரியல. ஓகே, மனிதர்கள் மாறக்கூடியவங்க தானே, மனிதர்கள் இருக்கவங்க நாளைக்கு அதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. பால் ஊட்ட முடியாத எல்லாருக்குமே அந்த வலி என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதே தான் அந்த தன்னுடைய காதல் வந்து நிரம்பி வழியக்கூடிய அந்த காதலுக்கு வந்து அதை சரியான ஒரு பாத்திரம் வந்து கிடையாது. அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, மாற்றுறதுக்கோ அல்லது அதை இன்னும் வந்து இட்டு நிரப்புறதுக்கோ சரியான ஒரு இடம் இல்லை அப்படின்றது தான். அது நல்லது தானே, இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே. அது இருந்ததுன்னா அது வேற ஒன்றா கூட வந்து மாறி இருக்கலாம், அதனுடைய தன்மை மாறி இருக்கலாம், அந்த பாலினுடைய தன்மை மாறி இருக்கலாம், அல்ல அந்த பாத்திரத்தோட தன்மை மாறி இருக்கலாம். அது இல்லாமல் அது அதுவாகவே இருப்பது தான் அதோட சிறப்பு. ஓகே ஓகே, நைஸ். ரொம்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. உங்களுடைய ஒரு 2 பாடல்கள்லேருந்து என்னுடைய அவதானிப்பு ஒன்று இருக்குது. நீங்கள் 96ல் ஒரு பாட்டு எழுதியிருப்பீங்க, இரவிங்க திவாய். மெய்யழகனில் போகிறேன் நான் போகிறேன். இந்த இப்போது இரவிங்க திவாய் எடுத்துக்கிட்டோன்னா, நீ இன்றி வாழ்வே தினம் வாழ்வதொரு வாழ்வா அப்படின்னு ஒரு வரி இருக்கும். மெய்யழகனில் பார்த்தீங்கன்னா, ஊரோடு சேர்ந்தே வாழாத வாழ்விங்கு வாழ்வேணும் அப்படின்ட்டு. இந்த 2 படத்துலையுமே ஒன்று காதல் சார்ந்து இருக்குது, ஒன்று ஊர் சார்ந்து இருக்குது.
பிரேம்குமாரோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியான ஒரு கேரக்டர்ஸ். அவங்களால வந்து அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு அன்பு வந்து அது இல்லைன்னா அது இல்லாமல் வாழ்கிறதுலாம் ஒரு வாழ்க்கையாடாங்கிற அப்படின்னு பாடுற அளவுக்கு ரொம்ப மேடான ஒரு கேரக்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பாடல் நீங்கள் அது கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த இல்லை, கம்பேரிசன் இப்போ எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ணி அது சொல்கிறது. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நான் அப்படி வந்து அதை எடுத்துக்கல, புரிஞ்சுக்கல. ஆனால் சாரோட, பிரேம் சாரோட கதைக்குள்ளே நான் போகும்போது எனக்கு அப்படி ஒரு வழி வந்துடும். ஓகே, அது எல்லாருக்குமே, அதை பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த வழி வரும். ஆனால் ஒரு படைப்பாளியாக அந்த படைப்புக்குள்ளவே இருந்து அது திரும்ப திரும்ப எழுதும்போது யோசிக்கும் போது இவ்வளோ பெரிய வலியை நமக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கோம், இவ்வளோ பெரிய துயரத்தையும் கண்ணீரையும் கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து நான் அந்த பாட்டு எழுதும்போது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் எல்லா கிரியேட்டர்ஸையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்ல. படைப்பாளியாக ஒரு படைப்பாளி நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஒரு கவிதை எழுதும்போது அந்த கவிதைக்குள்ளவே நம்ம எத்தனையோ கவிதைகளை என்னால் ஒரு 4 வரிக்கு அப்புறம் எழுதவே முடியாமல் அதனுடைய மீதி என்னோடய கண்ணீராகவே மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு படைப்பு, அதுவும் வந்து நீங்கள் விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க என்ன ஒரு இயக்குனர் என்ன யோசிக்கிறாரோ அதை வந்து இந்த கதாபாத்திரங்களில் எடுக்கணும், ஆர்டிஸ்ட்டுங்களை முதல்ல எடுக்கணும், அந்த நடிகர்களாக இருக்கட்டும், அதை என்னவா எழுதியிருந்தாங்களோ அதுவாகவே வெளிப்படுத்தணும். அவங்க வெறும் டைலாக் மட்டுமே கிடையாது, உரையாடல் இல்லாமல் அவங்களுடைய முகபாவங்கள்லேருந்து அதை வெளிப்படுத்தணுன்றது. அதை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, ஒரு கதை களத்தை தேர்ந்தெடுக்கிறதுலையும் சரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு உணர்ச்சி மோதல்கள் தான் பிரேம் சாரோட கதைகளுக்குள்ளே நான் பார்த்துருக்கிறது. நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த லீட் ரோலாக ஒன்று வந்துகிட்டே இருக்கிறது, முதன்மை கதாபாத்திரங்களாக எது வரும்னா உணர்ச்சிகள் தான் வரும், உணர்வுகள் கூட வராது. அங்கே அந்த மனிதரை தாண்டினது தான் அந்த உணர்ச்சி. உணர்வுகள் கூட வராது. உணர்வுகள் வேற, உணர்ச்சிகள் வேற. உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் உணர்ச்சின்றது அந்த நொடி, கண்ணீர் விழக்கூடிய அந்த நொடி, நம்ம சிரிச்சிட்டு இருக்கிற அந்த நொடி, அதை வந்து இந்த இடத்துல விளக்குறதும் அதை வந்து படமாக்குறதும் அதை வந்து புரிய வைக்கிறதும் அதுதான் எங்கள் சவால் அப்படின்னு நினைக்கிறேன். அதை நம்ம கதையாக நம்ம படிச்சுட்டு போகும்போது கூட தனியாக உட்காந்து நம்மளால் படிச்சுட்டு அழுதுட்டு ஒரு ரூம்குள்ளே நம்மளால் போயிட முடியும். ஆனால் அது ஒரு படமாக வரும்போது அது இன்னும் வந்து வலிமை சேர்க்காதான் அதனுடைய இசை இருக்கணுன்றது, அந்த பாடல் வரிகள் இருக்கணுன்றது. நீங்கள் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஒரு படம் பார்க்குறீங்கன்றத நான் குறைந்தபட்சம் ஒரு 3 நிமிஷம் பாட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளூ ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் தான் இருக்கும் அந்த பாட்டு. ரயிலின் நொடிகள் பார்த்தீங்கன்னா 2.5 நிமிஷம் இருக்கும். அப்போ இதுதான் என் முன்னாடி இருக்கக்கூடிய சவால், அது எனக்கு பிடிச்ச சவால். அதை நான் இன்னும் வந்து விரும்பி பண்ணணும்னு நினைக்கிற ஒன்று. இரவிங்கு தீவாய் அப்படி தான் இருக்கும். அந்த கடைசி நேரத்தில் அவங்க 2 பேரும் பிரியக்கூடிய அந்த நொடி தான் அது. இந்த தாமரை குளம் மீறி தனியாகுதே அப்படின்றது, நீயின்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா அப்படின்னு சொல்லும்போது அந்த டியூனுக்குள்ளே கோவிந்த் வசந்தா தான், கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன் அது கேட்டது என்னுடைய தமிழ் அது கொடுத்தது. இப்போ சாரோட அவர் சொன்ன அந்த விளக்குன அந்த கதை தான் எது அங்கே தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறது. நான் அதுவும் மையழகனில் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷங்களை விட்டுட்டு நம்ம எங்கே போயிட்டு வாழ போகிறோன்றது தானே. என்ன இருந்தாலும் இப்போ என் ஊருக்கு நான் போனாலுமே என் அண்ணன்கிட்ட, தம்பிக்கிட்ட, அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, என் ஊர்லேயே கூட எனக்கு ஒரு முரண் இருக்கலாம். நீ மையழகனே அதுதான், ஊரே நம்மளுக்கு முரண் தான். சொந்தக்காரங்களே கூட நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அநீதி வந்து இழைச்சிருக்கலாம். ஆனால் அவங்களை தாண்டி நீங்கள் எங்கே போயிட முடியும்? நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அந்த உறவுகள் தானே நம்மளை தாங்கி பிடிக்கும். அவங்களுக்கு தானே கண்ணீர் விடுவாங்க, அவங்க தானே. கண்ணீர் விடலைனா கூட நம்மக்கிட்ட சொல்லலைனா கூட ஈகோ கூட இருக்கலாம்னு வச்சுங்களேன். நம்மக்கிட்ட அதை வெளிப்படையாக சொல்லலைனா கூட ஆனால் அவங்கள தானே துடிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களோட ரத்தம் தான் துடிக்கும் அப்படின்னா வந்து பேசுறதுன்னா அது வந்து ஊர் மட்டுமே கிடையாது, உறவுகள் மட்டுமே கிடையாது. நீங்கள் இந்த ஊரை தாண்டி ஒரு வெளிநாடுகளில் போய் இருக்கும்போது ஒரு தமிழனுக்கு ஒன்றா இன்னொரு தமிழன் தான் வந்து சேருவானே. நம்ம ஒரு விஷயத்த பாசிட்டிவாக தான் நம்மளால் வந்து அதை எடுத்துக்கவே முடியும். அப்படி தான் நம்ம பார்க்கணுமே, அவங்களுக்கு தான் வந்து அது இருக்குன்றது தான். அப்போது இந்த உறவுகளை தாண்டி நம்ம எங்கேயும் போயிட்டுலாம் இருந்துடலாம் முடியாது. ஏன்னா அந்த ஊருன்றது வெறும் மண் கிடையாது, வெறும் மரம் செடி கொடி கிடையாது. எல்லா ஊர்களையும் மரம் செடி கொடி இருக்குது, எல்லா ஊர்களுக்கும் சூரியன் இருக்குது, எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது. ஆனால் என் ஊரோடன்னு சொல்லும்போது நீங்கள் கூடுதலாக அந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது அந்த மண்ணில் தான் நம்ம இருப்போம். ஆனால் அதோட வரலாறு நமக்கு தெரியாது.
இப்போ நான் தொண்டை நாட்டிலேருந்து வரேன் அப்படின்னா என் ஊர் தான் இந்த இடத்துல ஒரு அறத்தின் ஊராக இருந்திருக்கு. அந்த இடத்துல தான் வந்துட்டு நந்தி கலம்பகம் எழுதப்பட்டிருக்குது. இப்படி என்னுடைய ஊர், என் ஊரில் என்ன வரலாறு தெரிந்து கொள்ளாதவன் ஒருபோதும் வரலாறு எழுத முடியாதுன்னு சொல்லுவார் அம்பேத்கர். அப்போது அந்த வரலாறு என்னவா நமக்கு இருக்குன்ற இது எல்லாமே படித்ததுனால தான் நம்ம வந்து என் ஊர் என்னவா இருந்திருக்கு, இந்த ஊரில் எதெல்லாம் நடந்திருக்கும், இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்றத நம்மளுடைய வேர் தேடி போகணும் அப்படின்றது தான். நம்ம சொல்லுக்கே வேர் சொல் தேடுவோம். நம்மளுடைய தமிழ் சொற்களுக்கே ஒரு சொல் இருக்குன்னா அதோடைய பொருள் என்னவா இருக்கும், இதோடைய வேர் சொல் என்னவா அம்பே போன மாதிரி அம்பே போன மாதிரி. அப்போ இதுதான் நாம. ஓகே. அதனால தான் தமிழ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து செவ்வியல் மொழின்னு சொல்லிட்டு இருக்கிறது. நீங்கள் எதை சொன்னாலும் அதனுடைய பொருள் மாறாது. அதனுடைய நீங்கள் பொருள் மாறினாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கும், அதனுடைய காரணம் இருக்கும். இப்போ நாத்தம் மாதிரி தான். நாற்றம்னு சொல்கிறது நீங்கள் அதனுடைய பொருள் மாறி இருக்கலாம், அர்த்தம் வந்து மாறி இருக்கும். நாற்றம் தான் முன்னாடி மனமாக இருந்தது, இப்போ வந்து பேட் ஸ்மெல் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஆனாலும் அதுக்கு ஒரு பொருள் இருக்குல்ல. ஓகே. இதுதான் இது. ஆனாலும் நம்ம வந்து புரியுது, மக்களுக்கு வந்து புரியுது அப்படின்றது தான். ஒரு மொழி அர்த்தமுள்ளதாக இருக்கணும், பொருள் உள்ளதாக இருக்கணும், அது புரியணும் அப்படின்றது. அப்போது இந்த படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன்னு சொல்லி அவன் வந்தாலும் அவன் வந்து அப்படிலாம் போயிட முடியாது. கமல் சாரோட குரலில் வந்துட்டு அப்படியே வராமல் இருந்துடாதேன்னு சொல்வார். அதுவும் கமல் சாரோட அந்த குரலில் போய் வா வராமல் இருக்காத. அது வந்து அந்த ஊர் பாடுறது தானே. ஆமாம், ஊரோட வீவை தான் வந்து இது பண்ணது. அந்த இடம் கமல் சாரோட குரல் வந்து அந்த ஊரே பாடுது. ஊரோட குரலாக தான் கமல். எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியா பாருங்களேன். நம்ம ஒரு மனுஷங்க பாடுறது போய் பிரேம் அதுதான் சொன்னாரா? ஆமாம் அப்படிதான் சொன்னது. இல்லை நம்ம வந்துட்டு என்னங்க 6th-லேருந்து 6 தன் வரலாறு கூறுதல்லாம் எழுதிட்டு தானே வந்திருக்கோம். கட்டுரை, மலை தன் வரலாறு கூறுதல், 6 இது எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது. அது தமிழர்களுடைய சிந்தனை வந்து உயர்ந்த சிந்தனைன்றது தான் இது. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமால அப்படி ஒரு ஐடியாவா கொண்டு வரது இருக்கு இல்லையா? லைக் அந்த ஊரே சொல்ற மாதிரி எனக்கு நான் போறேன்னு சொல்லும்போது ரொம்ப அழகா வந்து அந்த ஹீரோவும் வந்து பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு இடையில வந்துட்டு சாங் பண்ணி நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து சார் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இடையில ஒரு டியூன் ஒன்று பண்ணியிருக்கிறோம்மா, ஒரு 2 டியூன் தான், அதுக்கு நம்ம லிரிக்ஸ் பண்ணிடலாமான்னு சொன்னார். சார் நம்ம இதில் ஆட் பண்ணுறோமா, அது என்னென்னா ஒரு சாங்கு சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது அது எந்த இடத்துல பார்த்தா அதோட சிச்சுவேஷன் என்ன டியூனில் நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு பாட்டுன்னு சொல்கிறது ஒரு கவிதையாக தான். அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது அடுத்து அது அதனுடைய பொருள் இருக்கணும், அது ஒரு கதை சொல்லணும், அது ஒன்னோட ஒன்றா தொடர்புடையதாக வந்து இருக்கணும். அப்போ இது எந்த இடம்னு சொல்லி கேட்கும்போது சார் வந்து அதில் ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து சொன்னாங்க, அந்த இடத்துல பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த வரி வந்து அந்த இடமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். ரொம்ப அழகாக வந்து விஜய் நரேன் வந்து அதை பாடியிருப்பாங்க. எதை சொல்லி நான் என்னை தேற்றுவேன், இந்த ஊழ்வினை தன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா அந்த வரி எழுதுறதுக்கு முன்னாடி அது சார் இப்படி தான் வேணும்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. அவர் வந்து டியூன் கொடுத்தாரு. பிரேம் சார்கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அதுதான். ஃபஸ்ட்டு வந்து சிச்சுவேஷன் சொல்லிடுவாங்க சார், அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாம் நான் கடந்ததாக இருக்கும், நான் ஃபேஸ் பண்ண விஷயங்களை தான் நான் மேக்ஸிமம் வந்து பிரேம் சார் 96 இருக்கட்டும், இரவிங்க தீவாயாக இருக்கட்டும், தாபங்களேவாக இருக்கட்டும், வசந்த காலங்களாக இருக்கட்டும், நான் போகிறேன் யாரோ இவன், எல்லாமே இந்த 5 பாடல்கள்லேயுமே அதில் நான் ஃபேஸ் பண்ணணும் அதை தான் நான் மேக்ஸிமம் வச்சுருக்கிறேன்னே. ஏன்னா யாருமே இந்த இடத்துல உணர்வுகளை தாண்டி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரே உணர்ச்சிகள் ஒரே உணர்வுகள் தான் இருக்கும். ஆனால் அது வந்து அனுபவம் வேறவாக இருக்கலாம், வேறு நபர்களோட வேறு ஊரில் அப்படி வேணா இருக்கலாம். ஆனால் தாயின்னு சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான உணர்வாக தான் இருக்கும். ஆனால் உங்கள் அம்மா வேறு என் அம்மா வேறு இல்லை, அதே மாதிரி தான் எல்லாமே. சாரோட பாட்டுக்குள்ளவும் சிச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த எதை சொல்லி நான் என்னை தேற்றுவேன்ற இடத்துல நிறைய நேர்காணல்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்துட்டு சார் டியூன் கொடுத்துட்டாங்க. சார் டியூன் கொடுத்து ஒரு 2 நாள் கழித்து அப்பாவை ஹாஸ்பிட்டல் உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் வந்து கூப்பிட்டு போகிறேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் தான் சொல்கிறாங்க அப்பா வந்து இறுதி கட்டத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களால் எதுவுமே பண்ணவே முடியல. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு காட்டுறோம். ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட், ஏன்னா அப்பா 84 ஏஜ், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிள். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு 4B வந்து இருந்தது அப்படின்ற ஸ்டேஜ். அப்போது
பெரிய அதிர்ச்சி எல்லாருக்குமே. எங்கள் வீட்டில் நாங்கள் 8 பேர், 8 பேருக்குமே பெரிய அதிர்ச்சி. அதில் கூடுதலாக என்னென்னா, எல்லாமே எனக்கு எப்படின்னா, எல்லாமே எனக்கு எங்கள் அப்பா தான். எல்லாமே என்னோட படிப்பாக இருக்கட்டும், என்னோட படைப்பாக இருக்கட்டும், எல்லாமே எங்கள் அப்பா மூலமாக எனக்கு வந்தது. எங்கள் அப்பா கொடுத்தது தான். அப்பா கொடுத்ததுன்னா நான் எது பண்ணாலுமே சரின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பா. ஒரு கவிதை, சின்னதாக ஒரு கவிதை வந்து ஒரு 4 வரி கவிதை பத்திரிக்கையில் வந்திருந்தாலும் அதை கொண்டு போய்ட்டு எங்கள் அப்பா கிட்ட காட்டணும். எங்கள் அப்பா வந்து ஊருக்கே அதை காட்டணும் அப்படின்றது காட்டுவார். அதை நான் அப்பா ஒரு சந்தோஷம் அடைவார்ல, அந்த சந்தோஷம்தான் என்னோட வாழ்க்கையாக நான் பார்த்தேனே. ஓகே. அது அப்போது இந்த டியூன் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் 1 வாரமாக வந்து போயிட்டுருக்குறோம் சென்னையில். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இங்கே அப்பாவை வச்சுருக்காதீங்க, ஏன்னா அவருக்கு பெயின் அதிகமாகிட்டே இருக்குது, வயிறு வலின்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி. இடையில பிரேம் சார் வந்து அவர் எப்படின்னா கால் பண்ணுவார் சார், சாங் வேணும்னு சொல்லி அர்ஜ் பண்ண மாட்டார். ஆனால் நானே அப்படி புரிஞ்சுப்பேன். அவர் என்ன சொல்லுவார்னா, கவிஞரே ஏதாவது சந்தேகம் இருக்கா, சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். சார் அப்பா கொஞ்சம் சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொல்லலை, நான் என்ன விஷயம்னு சொல்லலை, ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் போயிட்டுருக்குறோம் சார், ஹாஸ்பிட்டல் அலைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு. சரி நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்கள் பொறுமையாக வந்து பண்ணி கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை, அப்பாவை பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இங்கே வச்சுருக்க வேணாம், அவங்கள ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு, எல்லாருமே கிராமம் நாங்கள், கிராமத்தில் எல்லாரோடும் பழகுனது, வந்த இடம் எல்லாமே, எல்லாரு கூடவும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊரில் கூப்பிட்டு போயிட்டு அப்பா கூட தான் நான் இருந்தேன். 2 மாதம் இருந்தேன். அப்போது அந்த 1 வாரம் எங்கள் அப்பா வந்துட்டு பெட்டில் இருப்பாங்க. அப்பாவுக்கு வேணுன்றது இருமல் வரும். இருமலில் வந்து பிளட் வர்றதை விட அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வேறு எப்படி சொல்கிறது, அப்பாவுக்கே தெரியாது, கடைசி வரைக்குமே அவங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்து அவங்கள பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் அங்கே பெட்டில் இருப்பாங்க, நான் கீழே வந்து என்னோடய ஸ்டூல் எடுத்து வச்சு நான் எழுதிட்டுருப்பேன். செவத்தில் இப்படி சாஞ்சிட்டு இப்படி. ஏன்னா அந்த டியூனே வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண டியூன். நான் போகிறேன் அந்த வரியே வந்துட்டு அந்த சூழல் தான் அந்த வரி எழுதுனது. எதை சொல்லி நான் நினைத்திட்டுருவேன், நான் போகிறேன் அந்த சாங்கே பாட்டே வந்து அங்கே தான் நான் எழுதுனது. ஸோ அப்பா தான் அது, அப்பாக்காக எழுதுனது. அப்பா தான் அந்த ஆமாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஊரே வந்து அந்த சுச்சுவேஷனே என் மைண்டில் கிடையாது. ஆனால் சார் சொன்னது அவர் நிறைய சொன்னார், சொல்லியிருந்தாலும் எனக்கு அதை விட எனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துனது எங்கள் அப்பாவோட இந்த நிலை தான். அந்த கதையோட சுச்சுவேஷனை விட இந்த நிலை தான் என்னை அதிகமாக தாக்குனது. அப்போது நான் உட்காந்து அப்படியே எங்கள் அப்பாவையே பார்த்துட்டே இருந்தேன். அந்த டியூனை கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். டியூன் போயிட்டே இருக்குது, கேட்டுகிட்டே இருக்கிறேன், எங்கள் அப்பா இருக்கிறாங்க. அப்படி தான் நான் அந்த டியூன் அந்த வரி வந்து எழுந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நான் அந்த வரி மட்டும் எழுதி 2 வரி வந்து எழுதுகிறேன். எழுதிட்டு இப்படி பார்க்குறேன், அப்பாவோட சவுண்ட் இப்படி காலை அசைக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு எழுந்து உட்காந்துட்டாங்க. என்னப்பா அப்படின்னு சொன்னேன். எச்சி வருதாப்பா, தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி. எச்சி வருதா பண்ணேன், இல்லைன்னு தலையாட்டினாங்க. தண்ணி வேணுமாப்பா அண்ணன், இல்லைன்னாங்க. இப்படி உட்காந்துட்டு இந்த பெட்டில் இப்படி உட்காந்துட்டு இப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. நீங்கள் எழுதுறது நான் படிக்கிறதே அப்படி தான் வந்து நான் 10th வந்து படிக்கும்போது எங்கள் அப்பா தான் வந்து நான் படிக்கிறதுக்கு எங்கள் அப்பா முடிச்சுட்டு இருப்பாங்க. 10th 12th காலேஜ் படிக்கும்போதெல்லாம் ஒரு எக்ஸாம் டைமில் நம்ம படிக்கும்போது எங்கள் அப்பா தான் முடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து என்னோடய 15 வயசு நான் பார்த்தேன். அப்போது எங்கள் அப்பாவை நான் பார்த்தேன். ஏன்னா தெரு விளக்கில் தான் வந்து கம்பத்து லைட் இருக்கும், அந்த லைட்டாக நடந்துகிட்டே தான் படிப்பேன் நான். அப்போ வந்து எங்கள் அப்பா வெளியில் வந்து திண்ணில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் படிக்கிறது, ஏன்னா தூக்கம் வந்துடும் உட்காந்து படித்தான்னு சொல்லி நான் நடந்துகிட்டே தான் வந்து படிப்பேன். அப்போது நான் அதை பார்த்தேன் எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா வந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. தூக்கம் வரலையே, அப்போ நான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் வந்து மூடி வச்சுட்டு, என்னப்பா தூக்கம் வரலையான்னு சொல்லி அப்பா கால்கிட்ட போயிட்டு இப்படி அந்த தொடைக்காக வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு தூக்கம் வரலையாப்பா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டேன். எங்கள் அப்பா வந்துட்டு இப்படி வச்சுட்டு மேலே கை வச்சுட்டு, நீ எழுதுமா, நீ ஏன் வந்துட்டு இன்னும் பேச முடியாது, அப்பா அவ்வளோ வேகமாக பேச முடியாது, ஸ்லோவாகிடுச்சு பேச்சு எல்லாமே. நீ எழுதுமா, நீ ஏன் வந்த இங்கே, நீ எழுது போ அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. இல்லைப்பா நீ படுத்துக்கோ, நீ படுத்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு எழுதுறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். தூக்கம் வரலாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீ எழுது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வேணும்னா நான் அவங்ககிட்ட கேட்குறேன், ஏதாவது வேணும்னா எழுதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் எழுதவே முடியாது, சும்மா போயிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்பா சொல்கிறாங்க அப்படின்றதுனால, ஏன்னா அவங்க எழுதுன்னு சொல்கிறாங்கன்றதுனால நான் அப்பா சொன்னால் நான் வந்து செய்வேன் அப்படின்றதுனால கம்மன் போயிட்டு உட்காந்து டியூன் கூட நான் கேட்கவே இல்லை, சும்மா ஹெட்செட் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்து எழுதுகிற மாதிரி அப்பாவை பார்க்காம அப்படியே யோசிச்சுட்டு தான். ஆனால் என் நினைவு ஃபுல்லாக அப்பா மேலே அப்பா அப்படின்றது தான் வந்து இருந்தது. இப்படி இந்த பாட்டை எழுதி முடிச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அப்பா தவறுனது. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் பிரேம் சார் எனக்கு கால் பண்ணி அந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு ஒன்று வருதுன்னு சொன்னது. அது முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா
நவம்பர் மாதம் எங்கள் அப்பா தவறாங்க. டிசம்பர், ஜனவரி பொங்கல் முடிஞ்சு அந்த பொங்கல் டைமில் நான் எங்கள் ஊர்லேருந்து வரேன். ஊருக்கு நான் போயிட்டு எப்போவுமே எங்கள் அப்பா இல்லாமல் நான் வந்ததே இல்லை. முதல் முறையாக எங்கள் அப்பா இல்லாமல் நான் வரேன். அந்த ரோடு எங்கள் வாராபதின்னு சொல்லுவோம், அந்த திண்டு மாதிரி கட்டி வச்சுட்ருக்கோம் அந்த இடம். அதெல்லாம் என் காரை எடுத்துகிட்டு என்னால் வர முடியல, கார் ஓட்ட முடியல என்னால். அவ்வளோ வந்து ஒரு அழுகையோடு நான் வந்த அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போது இந்த பாட்டுக்குள்ளே நான் போகிறேன்றது அப்பா எழுதுறதா நான் எழுதினாலும், எதை சொல்லி நான் என்னை தேற்றுவேன், இந்த ஊழ்வினை தன்னை மாற்றுவேன் அப்படின்றது வந்துட்டு அது நான் எனக்கு அவ்வளோதான் அந்த வரி. அது மட்டும் இல்லாமல் அந்த 4 வரியுமே வந்து அப்படி தான் இருக்கும் அதோட தொடர்ச்சியாக. சாருக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல பிரேம் சார் செம சூப்பருமா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் வந்து பாடி பார்த்தாங்க. நான் பொதுவாக வந்து டியூனுக்கு வந்து எழுதுகிற எல்லா லிரிக்ஸ் சிஸ்டமே வந்து பாடினா தான் அந்த சந்தம் கரெக்டாக இருக்கான்னு சொல்ல முடியும்ல. அந்த மாதிரி பண்ணி அது எனக்கு ஓகே வச்சு, சாருக்கும் வந்து ஓகேவாச்சு. அப்படி தான் அதை பண்ணது. இந்த என்ன தான் வந்துட்டு நான் அதை தாண்டி வந்தாலும் என்னை நான் தேற்றிக்கொள்வதற்கான ஒன்றாவும் அந்த ஊர் தான், அந்த நினைவுகள் தான். நினைவுகள்லேருந்து நம்ம தப்பிச்செல்லாம் போகணுன்ற அவசியமே கிடையாது. அந்த நினைவுகளே நமக்கு வந்து மருந்தாகவும் இருக்கும். அதுவே வலி தரும், அதுவே மருந்தாக இருக்கும். இந்த எந்த நினைவுகள்லேருந்து நம்ம தப்பிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நினைவுகளே வந்து வலியும் சந்தோஷமாக சேர்ந்தது தான் இந்த வாழ்க்கையே. அது ரெண்டத்தோடவும் வாழறது தப்பே கிடையாது. ஓகே, ஆக்சுவலி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரொம்ப நெகிழ்வான நம்ம காடுலேருந்து ஆரம்பித்து காதல் பேசி, வலியை பேசி, துயரத்தை பேசி, உங்களோட கிட்டத்தட்ட உங்களோட உலகத்தை, உங்களோட எழுத்து உலகத்தை கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த லிரிக்ஸ் பற்றின சில விமர்சனங்கள்லாம் இருக்குது இல்லையா, சரியான பாடல்கள் எழுதுறது இல்லைன்னு. அவங்க எல்லாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சில லிரிசிஸ்டில் நீங்கள் முக்கியமானவங்க. இப்போ நீங்கள் கார்த்திக் நேதா சார், இப்போ இந்த மாதிரியான ஆட்கள் எழுதக்கூடிய, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு உயிர், அதில் ஒரு பொயட்ரி இருக்கும். அது சும்மா நம்ம மெட்டுக்காக எழுதுகிறோங்கிறத தாண்டி அதில் ஒரு தொடர்ச்சி இருக்கணும்னு சொல்கிறீங்களே. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப கவரக்கூடிய விஷயமா இருக்குது உங்களோட எழுத்தில். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி.